வணக்கம். இனிமேல் நடிகர் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நீங்கள் விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு சீமான். அவன் கிடக்குறான் லூசு பைய, அவன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் லூசு மாதிரி, நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நேராக சாட்டை துரைமுருகனும் கறிக்கஞ்சி இடுமாவளம் கார்த்திக்கும் நேராக விஜய் விமர்சனம் பண்ணி வீடியோக்கள்லாம் வெளியிட்டு இருப்பாங்க. சீமானுடைய பேச்சை அவன் கொண்டாட்டியே கேட்காது, கட்சிக்காரர்களாக கேட்க போகிறாங்க. அதாவது இவன் சொல்லியிருக்கிற காரணத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காதுலேருந்து ரத்தம் வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். என்னென்னா, இவர்கள் கேட்குற அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகத்திடம் பதில் இல்லையா. இவங்க பெரிய அறிவாளித்தனமாக கேட்டுருவான். இவனே ஒரு தற்குறித்தனமாக பேசுவான். அவருக்கே தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா தெரியாது, பார்ப்பனர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அடிமை வேலை பார்க்குற நாய் இவன் சொல்கிறான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் இல்லையா. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ கேட்குற கேள்விக்கு இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்ல, சொன்னதுலேருந்து அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆள் தான். மற்ற அரசியல் கட்சிகள் கூட திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், அவர்கள் கூட நடிகர் விஜய் அரசியலுக்கு வரவேற்கிறோம் அப்படி தான் முதல்ல சொன்னாங்க. ஆனால் கட்சி அவர் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னதுலேயே இந்த விமர்சனம் பண்ணது, அவருக்கு எதிராக அவதூறம் பரப்புனது இவரும் இவருடைய கட்சிக்காரர்கள் தான். ஆனால் இன்றைக்கி பெரிய யோக்கியம் மாதிரி நீங்கள் அவர்களை விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு இன்றைக்கி மேடையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன காரணம்னா, நடிகர் விஜய் வம்பிழுப்பதே போல், அவரை வெறுப்பேற்றுவதை போல் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த சீமான். ஆனால் நடிகர் விஜய் நான் களத்தில் இருக்காதவங்களை பற்றி நான் பேசுகிறதே இல்லை, அவர் களத்திலே கிடையாது, எனக்கு முதன்மையான எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை மட்டுமே தான் அவர் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. நம்மளும் அதாவது ஒரு நாய் எவ்வளவு அடிச்சு வரனாலும் இப்படி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு தெரியுங்களா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு தெரிஞ்சார் நாம் தமிழர் கட்சியும் சீமானும். அதை அவர் விஜய் ஒரு பொருட்டாகவே கருதவே இல்லை. இந்த நிலையில் தான் ஆகா என்னடா அது, நம்ம இவ்வளவு விமர்சனம் பண்ணுறோம், இவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, கண்டுக்கிட்டாவது நம்ம பிரபலமாகலாம், ஒரு அதை வச்சு விவாதம் பண்ணுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் சகட்டு மணிக்கு விமர்சனம் பண்ணது. அதாவது நீ நடு ரோட்டில் இருந்தால் செத்து போயிடுவேப்பா, நான் அது என்னது கட்டுக்கதைகளை சொல்கிறவன் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் சீமான். அது மட்டும் இல்லாமல் மக்கள் திரையில் ஜனநாயகனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் தரையிலேயே போராடிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஜனநாயகன் அப்படின்லாம் என்னென்னமோ பஞ்சு டேலாக்லாம் விட்டான் அந்த சீமான். ஆனாலும் விஜய் ஒரு பதில் கூட அவருக்கு சொல்லவே இல்லை. இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். இனிமேல் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் இதை கூட விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொன்னதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இவன் சொன்ன காரணத்தை தான் என்னால் தாங்கிக்க முடியல. அதாவது இவர்கள் கேட்குற அறிவுபூர்வமான கேள்விக்கு, யாருன்னா அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேட்குற அறிவியல் பூர்வமான கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்திட்ட பதில் இல்லை. இவனுக்கே அரசியல்னா என்னன்னு தெரியாது, சீமானுக்கே தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியாது, அரசியல் கட்சி தலைவர்கள் எப்போ இறந்தாங்க எப்போ புதைச்சாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. இவன் சொன்ன இவன் பெரிய 15 வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறனால இவனுக்கு காமராஜர் எப்போ இருந்ததுன்னு கூட தெரியாது, அறிஞர் அண்ணா எப்போ இருந்ததுன்னு கூட தெரியாது. ஒரு சமீபத்தில் சொன்னான், இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் செத்ததுக்கு அதிகமாக அழுந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையான், அறிஞர் அண்ணா தான் அழுதும் அப்படின்னு சொன்னான். அண்ணா இறந்தது 1969. நம்ம காமராஜர் இறந்தது அதன் பிற்பாடு தான். ஆனால் இவன் சொன்னது என்னென்னா, காமராஜருக்கு இறந்ததுக்கு அண்ணா அழுதான்னு சொன்னாங்க இந்த சீமான். இன்னொரு கூட்டத்தில் என்ன சொன்னான்னா, பெரியார் அவர்களுக்கு அரசு மரியாதை பண்ணது எம்ஜிஆர் அப்படின்னு அடிச்சு விட்டான். வாய் இருக்குதுன்னு என்ன வேணாலும் பேசுவான் இந்த நாய். வாய் மட்டும் இல்லாட்டி இந்த நாய் தூக்கிட்டு போயிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழிக்கு உதாரணம் தான். அது பழமொழியே கிடையாது, ஆனால் இந்த மாதிரி நாதாரியை சொல்கிறது, நாதாரியை அசிங்கப்படுத்துறதுக்கு இதை சொல்லலாம், அதை பழமொழின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு எச்சக்கலை தான் இந்த சீமான். இந்த சீமான் நடிகர் விஜய் மீது இந்த மாதிரி அவதூறை அவரும் அவருடைய கட்சிக்காரர்களும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பொருட்டாக கருதாததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்கிறான். இவனே ஒரு ஆர்எஸ்எஸ்க்கும் பார்ப்பனர்களுக்கும் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இவங்க அறிவுபூர்வமாக பேசுகிறாங்களாம்.
யாராவது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டா போதும், அதாவது ஒரு தெருவுக்குள்ளே வந்து நாய்கள்லாம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு புது நாய் வந்துச்சுன்னா இருக்கிற நாயெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த நாயை ஓன்னு குறைச்சி விரட்டி விட்டுரும். அந்த மாதிரி தான் இந்த நாய் இருக்கிறது. எப்போனா யாராவது புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டா போதும், உடனே கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறி நாய் மாதிரி கடிச்சு போதில் ஆரம்பிச்சிருவாங்க இந்த நாம் தமிழர் கட்சிங்க. அதனால தான் இவர்களை வந்து நாய் தமிழர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் விஜயகாந்த் வந்து தமிழர்கள் இல்லைன்னு சொன்னவன் இந்த எச்சக்கலை சீமான். தமிழர் கிடையாது, இவர் வந்து நல்லக்கண்ணுவின் கால் தூசிக்க பொருவானா இந்த விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் ஒரு கபடி கேப்டன் கூட கேப்டனாக இல்லை, இவரை போய் கேப்டன்றாங்க அப்படின்னு மேடையில் பேசிட்டு இந்த வருடம் விஜயகாந்த் அவர்கள் நினைவஞ்சலியில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வரான். இவன் எச்சக்கலையா இல்லை, நீங்களே சொல்லுங்கள். அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஆள் வரவே இல்லை. அவரை போய் நீ வந்து கன்னடர், நீங்கள் வந்து எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க தான் சொன்னார், அவர் ஆரம்பிக்க கூட இல்லை. அப்படி ஆரம்பிக்க காட்டியுமே அவருடைய கொள்கை என்னன்னு தெரியாது, என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கே நீ எப்படி ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவருக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டு கடைசியில் அவர் காலிலே போய் விழுந்தவன் இந்த சீமான். அடுத்ததாக வந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்ல, அப்போதும் நடிகர் கமல்ஹாசனையும் கடுமையாக விமர்சனம் பண்ணவன் இந்த சீமான். இப்படி புதுசாக யாராவது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வந்துட்டா எங்கே நம்மளுடைய வருமானத்துக்கு வேட்டு வந்துடுமே, நம்ம வருமானம் வராமல் போயிருமே, நமக்கு படியில் அளக்கிற எஜமான்கள் வந்து நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்களேங்கிற கவலையில் தான் இவன் வந்து வெறிநாய் மாதிரி கடிச்சிக்கிட்டு இருக்கிறான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர்களை. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நடிகர் விஜயையும் இந்த கட்சிக்காரர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது காரணம் என்னென்னா, நமக்கு பணம் வராமல் போயிருமே, நம்ம வந்து அரசியல் பண்ண முடியாதே அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தன் மட்டும்தான் தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு போயிடுவான். ஏன்னா இவன் வந்து தோத்தாலும் காசு, ஜெயிச்சாதும் காசு அப்படின்னு. கிரிக்கெட்டில் கூட சொல்லுவாங்க, என்னது கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து ரியலாக நடக்கிற மேட்ச்சில் வந்து கேட்ச் வந்தால் விட்டுறாங்க, ஆனால் விளம்பரத்தில் மட்டும் கரெக்டாக பிடிக்கிறாங்களே அப்படின்னு. அப்போது ஒரு ஜோக்கு கூட வந்துகிட்டு இருந்துச்சு, விளம்பரத்தில் பிடிச்சா காசு, கிரிக்கெட் கிரவுண்டில் விட்டா காசு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் தான் இவங்களுக்கும் தேர்தலில் தோற்றாலும் இவங்களுக்கு காசு, ஜெயிச்சா காசே வராது, தோத்தா இவங்களுக்கு காசு. அதுக்கு தான் நீங்கள் வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களே ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள்.